இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு திவாகர் அவர் தான் எவிக்ட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. திவாகர் அவரை ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டார்கெட் எல்லாம் பண்ணல, அவராதான் எல்லாரோட உண்மை முகமும் வெளியே கொண்டு வரதுக்காக எல்லாரையுமே டார்கெட் பண்றாரு அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ள கானா வினோத் அவரை இவர் எதுக்குமே தகுதி இல்லாதவரு, இவர் விளையாடவே மாட்டாரு, இவர் பண்றது எதுவுமே சரியில்லை, இப்படி எல்லாம் கானா வினோத் அவரை குற்றம் சாட்டிட்டு இருக்காரு திவாகர் அவரு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்க கானா வினோத் அவரு தகுதியானவர் தான். ஏன்னா அவர் எந்த ஒரு கேர்ள்ஸ் கிட்டையும் போய் தனியா பேசுறது இல்ல, யாரையும் கலாய்க்கிறது இல்ல, யார்கிட்டயும் முத்தம் கேட்கறது இல்ல, யாரையும் லவ் பண்றேன்னு சொல்லல, போட்டியாளர்கள் கூட கேம் விளையாடுறாரு, டாஸ்க சரியா விளையாடுறாரு. அவர்கிட்ட இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க என்ன தகுதி வேணும்னு எதிர்பார்க்கறீங்க திவாகர் அப்படிங்கறதா மக்களோட கருத்தா இருக்கு. அதுவும் கானா வினோத் அவர் அப்படி சொன்னது வெளியில இருக்க நிறைய பேருக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம திவாகர் அவர் நீ ஆதிரை கூட தனியா பேசுற அப்படின்னு எஃப்ஜே அவர் கூட இந்த ஒரு விஷயத்த சொன்னது எல்லாருக்கும் கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. சொல்ல போனா போட்டியாளர்கள் எல்லாம் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அவங்க பேசுறாங்கன்னா நீங்க எதுக்கு அதை மென்ஷன் பண்றீங்க, நீங்களும் தான் எல்லாரு கூடயும் தனித்தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, அதை இங்க யாருமே பெருசா கேட்கவே இல்லையே, நீங்க எதுக்கு குறிப்பிட்டு எஃப்ஜே கிட்ட இந்த மாதிரி அநாகரிகமான ஒரு வார்த்தையை கேக்குறீங்க, இது தப்பில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணதை பார்க்கும்போது கோவமா வந்துச்சு, அது தப்பில்லையா, அதனால நான் கேட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது தோணுச்சுன்னா அது அவங்களோட விருப்பம், அவங்க பண்றது நீங்க எதுக்கு கேக்குறீங்க, இது கனி அக்கா சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு அக்கா தம்பியா அவங்க பழகுறாங்க, அதனால அவங்க அப்படி பாசமா இருக்காங்க, எதுக்கு நீ இப்படி எல்லாம் கேக்குற அப்படின்னு திவாகர் அவர் மேல எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டாங்க. பாருவை பத்தி திவாகர் அவர் சொல்லியிருக்காரு, பாரு நீ எல்லாரு கூடயும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு என்னதான் சபரி சொன்னாலுமே பாரு என்னையும் கமருதினியும் பத்தி நீங்க தப்பா பேசலையா அப்படிங்கிற மாதிரி அங்க அவங்களும் சண்டைக்கு போறாங்க. ஆக மொத்தத்துல இந்த வீக்கெண்ட் எவிக்ட் ஆக போறது திவாகர் அவர் தான் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. திவாகர் அவரோட எவிக்ஷன் கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். சொல்ல போனா கண்டென்ட்காக அவரை இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ இந்த வாரம் வைல்ட் கார்டு போட்டியாளர்களும் வீட்டுக்குள்ள போக போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள வந்ததுமே உள்ள பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் கண்டிப்பா பார்த்து சரியான பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சொல்ல போனா வெளியே இருந்து அவங்க கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்க சொல்றாங்களோ அந்த கேள்வியெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள போய் கேட்டா ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் பயங்கரமான பயம் வரப்போகுது. ஸோ நம்ம இப்படி எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் கேமை மாத்திப்பாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிரு.